வெல்கம் டு ட்ரேட் புத்தா சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்துருந்த லெவல்ஸு, திங்கட்கிழமை அதாவது 26ஆம் தேதிக்கு உண்டான லெவல்ஸு. இந்த லெவலில் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது நெசுகு மெயின் லெவல்ஸ்க்கு மேலே டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3ன்னு மொத்தம் 3 லெவல் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த நெசுகு மெயின் லெவல்ஸ்க்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட், 2வது டார்கெட், 3வது டார்கெட்டுன்னு ஹிட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு கேண்டிலே இந்த நெசுகு மெயின் லெவலை தொடாமல் ஃபஸ்ட்டு கேண்டிலே ஓப்பன் பண்ணியிருக்கு. என்னுடைய லோ 25,040.50. கிட்டத்தட்ட 10 மணிக்குள்ளே என்னுடைய மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைட்வேஸில் போயிடுச்சு. ஏன்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இல்லை மொத்தம் 3 டார்கெட்டு. அதில் ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 2வது டார்கெட், 3வது டார்கெட்டு போல். 3வது டார்கெட் நான் கொடுத்துருந்தது 25,089. ஆனால் இப்போ ஒரு 10 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் ரிவர்ஸ். இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 9.25 கண்டிலோட ஹை 25,079.20. 10 பாயிண்ட் கரெக்டாக 10 பாயிண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கடைசியில் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி டார்கெட் 1, டார்கெட் 2 இந்த இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கு. நேற்று ஃபுல்லாக டார்கெட் 1 திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி டார்கெட் 2க்கு மேலே மார்க்கெட் போகலை கடைசி வரைக்கும். இதை பார்த்தீங்கனாலே என்னுடைய அக்யூரசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே ஏன் மார்க்கெட் போகலை அப்படிங்கிறதுக்கு காரணம், மார்க்கெட் இந்த கேண்டில்ஸ் டாப்பெல்லாம் வரைஞ்சிருந்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸை வச்சு வரைஞ்சிருந்தீங்கன்னா அதன் அடிப்படையில் இயங்குச்சுன்னு நீங்கள் நினச்சேன்னா அது தவறு. இது எதன் அடிப்படையில் ட்ராவல் ஆகிருக்குங்கிறத காட்டுறேன். மார்க்கெட் ஏன் இதுக்கு மேலே போகலை அப்படிங்கிறதுக்கு உண்டான விடையும் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய பழைய அதாவது வெள்ளிக்கிழமை யூடியூப் லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். நான் திரும்ப சொல்கிறது என்ன தான், என்னுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு. அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன். நான் எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள லைனை ட்ரா பண்ணி சொல்கிறதில்ல. நான் ஏற்கனவே கொடுத்துருந்த லெவலை வச்சு தான் அதில் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்கிறத பொறுத்த வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 24,600 கால் ஆப்ஷனுக்கு 518 ரூபா. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். 23ஆம் தேதி லைவில் போட்டிருந்தது. அதாவது 2 லைவ் போட்டிருப்பேன். அதில் 2வது லைவில் இந்த லெவலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 518 ரூபா. மார்க்கெட் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த 450 ரூபாய்க்கு மேலே போகல. பார்த்தீங்கன்னா இந்த 450 ரூபாயிலே மார்க்கெட்டை சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு கீழே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒரு லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது மெயின் ரெசிஸ்டன்ஸ் 367, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டார்கெட் 450, அதுக்கு மேலே உள்ள டார்கெட் 518. இந்த 518 24,600 கூட்டினீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை 25,118. இதுதான் டார்கெட். இந்த டார்கெட் எப்படி ரீச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது கிஃப்ட் நிஃப்டி. என்ன கிஃப்ட் நிஃப்டிலாம் காட்டுறீங்க அப்படின்னு என்ன நினைக்கலாம். மெயினாக எல்லாத்துக்கும் பேஸு இந்த கிஃப்ட் நிஃப்டி தான். இந்த கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தான் டெய்லி உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறது, மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுன் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க காலையில். எப்படின்னா காலையில் மார்க்கெட்டு இன்றைக்கி 100 பாயிண்ட் கேப் அப், இன்றைக்கி 200 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னு ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, இந்த காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிறத வச்சு, இது 6:30க்கு ஓப்பன் ஆகும். இந்த 6:30க்கு எப்படி எந்த லெவலில் ஓப்பன் ஆகுது, அப்போ ஸ்பாட்டு நம்ம இது நிஃப்டி எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, இது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டு இதை வச்சு தான் அதை சொல்கிறது. அது ஒரு அரிய கண்டுபிடிப்புலாம் கிடையாது. இந்த கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30 மணிக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டு நம்ம ஸ்பாட் இங்கே இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 25,118க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா
100 பாயிண்ட் கேப் அப் இன்னும் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதுசாக மார்க்கெட்டில் வர்ற நம்ம நம்ம அனைவருக்கும் ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு கண்டுபிடிப்பும் கிடையாது. இதுதான் இந்த கிஃப்ட் நிஃப்டி தான் எல்லாத்துக்குமே பேஸு. பேஸுன்னு எப்படின்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சரை வச்சு தான் நம்ம ஸ்பாட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது எதுவுமே தெரியாமல் நாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ளே போயிட்டு ஒன்றுமே தெரியாமல் யாராச்சும் ஒரு பை சொல்கிறாங்க செல் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்லாம் புக் பண்ண முடியாது. சில சமயம் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இடத்துல பை பண்ணுங்க செல் பண்ணுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கும் போது செல்லு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டு டிகே ஆகி ஃபுல்லாக லாஸில் தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற லெவலுக்கும் இதுக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு காட்டுறேன் பார்த்துங்க. 24,600 ப்ளஸ் 518. இதில் எக்ஸ்ட்ரா டார்கெட் எவ்வளவு? 518. இந்த 518 கூட்டினீங்கன்னா வர்றது வந்து 25,118. நேற்று மார்க்கெட் போய் கிஃப்ட் நிஃப்டி டச் ஆனதுக்கப்புறம், அதாவது 9:45க்கு கிஃப்ட் நிஃப்டியோட ஹை வந்து 25,119. இந்த ப்ரீமியத்தோட ஹை எக்ஸ்ட்ரா டார்கெட்டுன்னு நான் இப்போ வெள்ளிக்கிழமையே மென்ஷன் பண்ணிட்டேன். 24,600 கால் ஆப்ஷனோட ப்ரீமியத்தோட ஹை வந்து 518. இந்த 518 நீங்கள் கூட்டினீங்கன்னா அதனுடைய கூட்டுத்தொகை தான் 25,118. இந்த 25,118க்கு மேலே மார்க்கெட் போகலை. நல்லா கவனிச்சு பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டி இதை தொட்ட உடனே நம்ம ஸ்பாட்டு அந்த இடத்துலையே நின்றுச்சு. ஏன்னா ஃபியூச்சர் அதனுடைய டார்கெட்டை எக்ஸ்ட்ரா டார்கெட்டை அடிச்சிச்சு. 25,118 கவனிச்சு பாருங்கள். 25,119 ஒரு பாயிண்ட்டு டிஃபரன்ஸ், அவ்வளோதான். இது தொட்ட உடனே அதுக்கப்புறம் ஃபியூச்சர் மேலே கிஃப்ட் நிஃப்டி மேலே போகவில்லை. அதனால தான் நம்ம ஸ்பாட்டு அதுக்கு மேலே போகல. இல்லைன்னா 25,089 வரைக்கும் போயிருக்கும். கிஃப்ட் நிஃப்டி 25,118 டச் பண்ணதுனால இந்த ஸ்பாட்டு டார்கெட் 3 டச் பண்ணாமல் ரிவர்ஸ் வந்துடுச்சு. இதற்கு அடிப்படை காரணம் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் இருக்குது, இந்த ஃபியூச்சரில் இருக்குது. நம்ம இது ஸ்பாட்டு இந்த ஃபியூச்சர் தொட்டதுனால இது ரிவர்ஸ் ஆகி திருப்பி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் 24,929. நேற்று சஸ்டெயின் ஆகிறது கிஃப்ட் நிஃப்டி கடைசி வரைக்கும். நேற்று எத்தனை மணிக்கு? நைட்டு இது க்ளோசிங் டைம் வந்து 2 மணி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,009க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இந்த 25,009 தான் திருப்பி கிஃப்ட் நிஃப்டி 4:30 மணிக்கு ஓப்பன் ஆனதும் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னாலும் இந்த லெவலில் தான், இதுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலெல்லாம் பாருங்கள் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் கேண்டில் வச்சு தான் உங்கள்கிட்ட பேச முடியும், அதனால தான் சொல்கிறேன். இந்த 25,009க்கு மேலே மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 25,009 என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 25,089 என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நான் கொடுத்துருந்த லெவல்ஸு. இது நெசுகு லெவல்ஸ் தான். இதில் டார்கெட் ஒன்று வந்து 24,929.50, ரெண்டாவது டார்கெட் 25,009, மூணாவது டார்கெட் 25,089. இந்த 3 லெவலும் கிஃப்ட் நிஃப்டியில் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்போ மார்க்கெட்டில் வந்து நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், மார்க்கெட்டில் எல்லா லெவல்ஸும் முன்பே தீர்மானிக்கப்படுது. அது பிரகாரம் தான் மார்க்கெட் அதனுடைய டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து நகருது. மித்தபடி கேண்டிலோட ஹையோ லோ பார்த்தோ நகரதில்லை. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்னு மார்க்கெட்டில் ஏதாச்சும் கற்றுருந்தீங்கன்னா அதை வச்சு இன்றைக்கி இதனுடைய ஹை இவ்வளவு, இதனுடைய டார்கெட் இவ்வளவுன்னு ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? உங்கள்கிட்ட கேட்க. நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்னு மார்க்கெட்டில் கற்றுக்கிற எந்த கோர்ஸுமே இந்த லெவல்ஸை சொல்லாது. எல்லோரும் ஸ்பாட்டை வச்சு பேசுவாங்க, நான் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரை வச்சு பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்லேயும் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேற்று நான் கொடுத்த அந்த லெவலில் தான் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்லேயும் வரைஞ்சிருக்கேன். காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் 6:30க்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டார்கெட் 24,929.5. இதை நான் கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு டார்கெட் 1. இந்த டார்கெட் 1ல் தான் கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிருக்கு. காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஹை 948, லோ 921.5. இந்த கேண்டில் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆனதே கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆனது இந்த நெசுகு லெவலில். ஆனால் கேப் அப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இந்த இடத்துல தான் ஓப்பன் பண்ணது. டார்கெட் அப்போ 1ல் தான் ஃபஸ்ட்டு கேண்டிலே ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து நேராக மேலே போய் இந்த 25,118 இந்த லெவலில் ஆல்ரெடி நான் வெள்ளிக்கிழமையாக ப்ரீமியத்தில் கொடுத்துருக்கேன்.
ப்ரீமியத்தில் கொடுத்துருக்கிற லெவலில் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணாலே அது வந்து இண்டெக்ஸில் உள்ள லெவலில் எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துரும். இது தினசரிக்கு உண்டான டெய்லிக்கு உண்டான லெவல்ஸ். இது எதை பேஸ் பண்ணி இயங்குதுன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து மந்த்லிலையும் ஒரு மெயின் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்லாம் இருக்கும். அந்த லெவல்ஸ்குள்ளே தான் இது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதை இன்றைக்கி ஈவினிங்கு காட்டுறேன். இந்த மே மாதத்துக்கு உண்டான லெவல்ஸ் என்ன லெவலில் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வந்து இதை மே மாத லெவலை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது தெரியும். சரி நண்பர்களே, இதுக்கப்புறம் இன்றைக்கி உள்ள லெவல்ஸு இன்றைக்கு உண்டான எனசுக்கு மெயின் லெவல்ஸ் வந்து 25,018, 24,982. அப்போ இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாச்சும் இன்றைக்கி போகும். அதாவது 25,070 டார்கெட் ஒன்று 25,070. மேலே உள்ள டார்கெட் வந்து 25,140. அதுக்கு மேலே உள்ள டார்கெட் 3 வந்து 25,187. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 24,930, 24,860, 26,813. இதுதான் இன்றைய தினத்துக்கு உண்டான லெவல். அப்போ நீங்கள் இந்த நெசுகு லெவலுக்கு மேலே 25,088க்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா, ஒரு உங்கள் கேண்டில் அடிப்படையில் சொல்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நீங்கள் டார்கெட் 25,070 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை இதை பிரேக் பண்ணிச்சு, இந்த லெவலில் கீழே உள்ள லெவலில் 24,982 பிரேக் பண்ணிச்சுன்னு வந்துச்சுன்னா இந்த டார்கெட் 1 இதை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. இந்த லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு இன்றைக்கி ஈவினிங் பேசுவோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த மே மாத லெவல் வந்து இந்த மார்க்கெட் எப்படி மே மாத லெவலில் ஏன் மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு ஏறி இருக்குங்கிறது இந்த மே மாத லெவலை வச்சு பேசுவோம். மார்க்கெட்டை நான் திரும்ப சொல்கிறது தான், மார்க்கெட் எஸ்டபடியெல்லாம் ட்ராவல் ஆகாது. அதுக்கு உண்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்து தான் ட்ராவல் ஆகும். அது நம்மளுக்கு முன்பே தெரிஞ்சிருந்தோன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். என் வீடியோவில் எந்த இதுவுமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறதில்ல, எல்லாம் வரைஞ்சதை ஏற்கனவே கொடுத்துருந்த லெவலை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே நண்பர்களே, இன்று சாயங்காலம் இந்த மே மாத லெவல் மாத்திரம் லெவல் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.